இந்த பிள்ளைகளை வளர்க்கும்போது அவங்கள பார்த்து பரிதாபப்படக்கூடாது. அதாவது வேலை வாங்குறத பற்றி பெற்றோர்கள் பரிதாபப்படக்கூடாது. பாவம் சின்ன குழந்தை என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எளிமையான வேலைகளை கொடுத்து அவங்கள தொடர்ச்சியாக வேலை வாங்கணும். தூங்குவதற்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி தூங்க வைக்கணும். மற்ற நேரங்களில் எளிமையான வேலைகளை குழந்தைகளுக்கு கொடுத்து தொடர்ச்சியாக வேலை செய்வதற்கு அவர்களை பழக்கப்படுத்தணும். ஓய்வு இல்லாமல் விளையாடுவதற்கும் அவங்கள அனுப்பிச்சிடணும். இது விளையாடுவதற்கான நேரம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடணும். ஒரு பள்ளியில் எப்படி ஒரு பாட வேலை போட்டு அந்த குழந்தைகள் வாழ்கிறாங்களோ அதே மாதிரி படிப்பு சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் பெற்றோர்களுடன் இருக்கும்போது கூட பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி அனுமதிக்கணும்னா, நீ அவங்களோட தேவைகள் என்ன, விளையாட வேண்டிய தேவை இருக்கிறது, இப்பொழுது நீ விளையாடிட்டு வா அப்படின்னு அனுப்பணும். அந்த மாதிரி நீ நீ தூங்கு, ஒரு 2 மணி நேரம் தூங்கு, 2 மணி நேரம் போய் விளையாடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதே பிள்ளைகளை ஒரு கண்காணிப்பிலே வச்சுருக்கணும். கண்காணிப்பிலே வச்சு பரிதாபப்பட்டு வேலை வாங்காமல் விட்டுறக்கூடாது. பாவம் நீ ஒரு பாவம் சின்ன பையன் அது மாதிரி பரிதாபப்பட்டிங்கன்னா சோம்பேறி ஆகிடுவாங்க. பரிதாபம்தான் சோம்பேறிகளாவதற்கு காரணமே பரிதாப உணர்ச்சி தான். நிறைய பேர் சோம்பேறி ஆகிற காரணமே அந்த பரிதாப உணர்ச்சி தான். பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது கொண்டு உள்ள அந்த பரிதாப உணர்ச்சி. வேலை வாங்குறதே கிடையாது. பாவம் படிக்கிற பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் குழந்தைகள்லாம் வேலை வாங்குறதே கிடையாது. பெண் குழந்தைகளையும் நிறைய பெற்றோர்கள் வேலை வாங்க மாட்டாங்க. குழந்தைகள் மீது ஒரு பரிதாப உணர்ச்சி. நாம் தான் கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளைகளாக கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேலையை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. செல்லம் கொடுத்து ரொம்ப அது மாதிரி பரிதாபப்படுறது. அந்த பரிதாப உணர்ச்சி தான் என்ன ஆகுனா அவர்களை பரிதாபத்துக்குரியவர்களாக மாற்றிவிடும். நீங்கள் யாரை பார்த்து பரிதாபப்படுறீங்களோ அவங்க பரிதாபத்திற்குரியவர்களாக மாறிவிடுவார்கள். பிள்ளைகள் மீது நீங்கள் பரிதாபப்படுகிறீர்கள் என்றால் அப்போ அவர்கள் பரிதாபத்திற்குரியவர்களாக பிற்காலங்களில் மாறிவிடுவார்கள். சோம்பேறிகளாகி விடுவார்கள். அதனால் சின்ன வயசில் நல்ல வேலை வாங்கணும். பரிதாபப்படாதீங்க, நல்ல வேலை வாங்க. இந்த கடினமான உழைப்பாளிகள், லட்சியவாதிகள், வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்களெல்லாம் போய் பாருங்கள். அவங்களாம் அவங்ககிட்ட உள்ள விஷயமே என்னென்னா, அவங்க மற்றவங்க மேலாம் அந்த மாதிரியான பரிதாபம்லாம் பார்க்க மாட்டாங்க. வேலை வாங்குறதுல அவ்வளோ கராராக இருப்பாங்க. மற்றவர்கள் வேலை வாங்குறதுல அவங்க கொஞ்சம் கூட பரிதாபமே பார்க்க மாட்டாங்க. அதனால தான் அவர்கள் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். பெண்கள் இன்றைக்கி ஏன் அடிமையானாங்க? அடிமைங்கிறத விட சோம்பேறி ஆகிட்டாங்க. அவங்க தேவையான வேலையை செஞ்சால் தான் அது உழைப்பு. தேவையில்லாத வேலைகளை செஞ்சால் அது சோம்பேறித்தனம் தான். சோம்பேறித்தனங்கிறது சும்மாவே படுத்துருக்கிறது இல்லை. யாருமே சும்மா படுத்திருக்க யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ பெண்கள் அடிமைகளாக இருந்து அவர்கள் செய்கிற வேலைகள் அத்தனையும் தேவையில்லாத வேலை தான். நீங்கள் தேவையான வேலையை செய்யணுன்னா நீங்கள் அறிவுபூர்வமானவர்களாக இருக்கணும், சுதந்திரமானவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் செய்கிற வேலை தேவையான வேலை என்பதாக இருக்கும். தேவையான வேலையை கண்டுபிடிக்கிறதே மிகப்பெரிய அறிவுபூர்வமான அணுகுமுறை இருந்தால் மட்டும்தான் நாம் செய்கிற வேலை தேவையானதாக மாறும். நாமளே அடிமை, நம்மளே மற்றவங்களை அடிமையாக இருக்கோம் அப்படின்னா நாம் செய்கிற வேலை மட்டும் எப்படி மக்களுக்கு தேவையானதாக இருக்கும், இந்த நாட்டுக்கு தேவையானதாக எப்படி இருக்க முடியும்? அதனால் நாம் சுதந்திரமானவர்களாக இருக்க வேண்டும், அறிவுபூர்வமானவர்களாக இருக்க வேண்டும். நம்மக்கிட்ட மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் இருந்தால் தான் நாம் செய்கிற வேலை இந்த மக்களுக்கு தேவையானதாகவும் நமது வாழ்க்கைக்கு தேவையானதாகவும் இருக்கும், இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் தேவையானதாக இருக்கும். நாம் நம்மக்கிட்ட மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருந்தால் நாம் செய்கிற நிறைய வேலைகள் தேவையில்லாததாக தான் இருக்கும். இப்போ ஏன் மூட நம்பிக்கைகளை இப்போ உங்களோட நம்பிக்கையே மூட நம்பிக்கையே இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலை மட்டும் மற்றவங்களுக்கு நாட்டுக்கும் வீட்டுக்கும் தேவையானதாக எப்படி மாறும்? அதனால தான் மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும். நம்ம செய்கிற வேலை எல்லாமே தேவையானதாக இருக்க வேண்டும், அவசியமானது, அது இந்த மக்களுக்கு தேவை, நன்மையை பயக்க வேண்டும். அப்படின்னா நம்ம அறிவுபூர்வமானவர்களாக இருக்கணும். முட்டாள்களாகவோ மூட நம்பிக்கையை பின்பற்றுகிறவர்களாகவோ அல்லது அடிமைகளாகவோ இருந்தால், அல்லது பிறரை அடிமைப்படுத்துகிற சர்வாதிகாரம் குணம் படைத்தவர்களாக இருந்தால் நாம் செய்கிற வேலை அத்தனையும் தேவையில்லாத வேலையாக தான் இருக்கும். அதனால் நாம் செய்கிற வேலை தேவையான வேலையாகவும் பயனுள்ள வேலையாகவும் இருக்க வேண்டுமென்றால் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும், சுதந்திர உணர்வோடு இருக்கணும், சுதந்திரமாக வாழ வேண்டும். இதிலெல்லாம் கவனம் செலுத்தணும், உடல் மீது அக்கறை இருக்கணும். இன்னொன்று நாம் செய்கிற வேலை பயனுள்ள வேலையாக இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம உடம்பு மேலேயும் நமக்கு கொஞ்சம் அக்கறை இருக்கணும், நமக்கு அக்கறையோடு இருக்கணும். நமது உடம்பு மேலே நமக்கு அக்கறையே இல்லை, உடம்பு கேடுகட்டாக போனால் போது, நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நான் சரியாக தூங்க மாட்டேன், கஷ்டப்பட்டு உழைப்பேன்,
என் உடம்புக்கு தேவையான ஆரோக்கிய உணவுகளெல்லாம் எனக்கு உண்பதற்கு நேரமே கிடையாது, எனக்கு என் தொழில் தான் முக்கியம் அப்படின்னு இருந்தால் நீங்கள் செய்கிற வேலை எல்லாமே உங்கள் ஆரோக்கியமற்றதாகத்தான் இருக்கும். உங்கள் உடம்பை நீங்கள் அழிவு நோக்கி அழைத்து செல்கிறீர்கள். உங்கள் உடம்பு அழிவதை நீங்கள் கண்டு உங்களுக்கு கவலையே இல்லை. உங்கள் உடம்பை அழிவதற்கு நீங்கள் அனுமதித்து விட்டீர்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் செய்கிற வேலை மட்டும் ஆக்கப்பூர்வமானதாக எப்படி இருக்க முடியும்? அதனால் வந்து நம்ம உடம்பு மேலே அக்கறை இருக்கணும். அது அக்கறை இருக்கணும், மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது, அறிவுபூர்வமான அணுகுமுறை இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் செய்கிற வேலை பயனுள்ள வேலையாக இருக்கும். நம்மக்கிட்ட அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. அதனால் வந்து அடிமைத்தனம் என்பது இருக்கக்கூடாது. நாம் அடிமைகள் செய்கிற வேலை எல்லாமே வந்து தேவையில்லாத வேலை தான். அவர்கள் தேவையான வேலைகளை செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் விடுதலை அடைய வேண்டும், விடுதலை உணர்வை பெற வேண்டும், சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும். பெண்கள் அடிமையானதுக்கு காரணமே பெண்களை பார்த்து பரிதாபப்படுறது தான் காரணம். பெண்கள் அடிமையானதுக்கு காரணமே பரிதாபப்பட்டு பெண்கள் சோம்பேறி ஆகிட்டாங்க. அவங்க அடிமைகள் ஆகிட்டாங்க. அப்போ அவங்க அடிமைத்தனங்கிறனா என்ன? சோம்பேறித்தனம் தான். அடிமைகள்னால் என்ன? அவங்க செய்கிற வேலை எல்லாமே தேவையில்லாத வேலை. அவங்க மற்றவர்களுடைய வேலைகளை இவங்களை செஞ்சிட்ருப்பாங்க, மற்றவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை இவங்க செஞ்சிட்ருப்பாங்க. வீட்டில் மற்றவங்க செய்ய வேண்டிய அவங்கவுங்க வேலையை இவங்க செஞ்சிட்ருப்பாங்க, மற்றவங்கள செய்ய விடாமல். அப்போ அது ஒரு தேவையில்லாத வேலை. அதுதான் அடிமைத்தனம்ங்கிறது. ஏன்னா அவங்க அடிமையாக இருக்கிறாங்க. அடிமைகள் செய்கிற எந்த ஒரு வேலையும் தேவையில்லாத வேலையாக தான் இருக்கும். அதனால் வந்து பெண்கள் ஏன் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போனாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து பரிதாபப்படுறது. ஆண்கள் வந்து அவங்கள பார்த்து பரிதாபப்பட்டு அவள் வெளியே போய் எதுக்கு, ஐயோ பாவம் வீட்டிலே இரு, நீ ஏன் வேலை போகிற, நான் கஷ்டப்படுறேன் உனக்காக அப்படின்னு சொல்லி வீட்டிலே உட்கார வச்சு அவங்க மேலே பரிதாபப்பட்டு கடைசியில் அவங்கள சோம்பேறியாக்கி அவர்களை அடிமையாக்கி விட்டார்கள். அதனால் பெண் அடிமைத்தனத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவருமே சோம்பேறிகள் தான். அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அது சோம்பேறித்தனம் தான். அதனால் எந்த பயனுமே கிடையாது. அதனால் தீங்கு தான் நிறைய ஏற்படும். இப்போ வந்து அடிமைப்படுத்தப்பட்ட பெண்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதனால் ஏற்படுகிற விளைவு இருக்குல்ல, ஒரு இறுதி விளைவு, அது வந்து நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அது தீமையை தான் நீங்கள் ஏற்படுத்தும். பல பேருக்கு அது தீமையை ஏற்படுத்தும். நாட்டுக்கே அது தீமையாக முடியும். அதனால் வந்து பெண்களை பார்த்து பரிதாபப்படாதீங்க, குழந்தைகளை பார்த்து பரிதாபப்படாதீங்க. குழந்தைகளுக்கு நல்லா உழைக்க கற்றுக் கொடுங்க, நல்லா வேலை வாங்குங்க. அவங்கள வந்து வேலை வாங்குறதுல கராராக இருக்கணும். அதே நேரத்தில் அந்த குழந்தைகளோட தேவையை பூர்த்தி பண்ணணும், நல்ல உணவு கொடுக்கணும், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிவிட்டு அப்போ அவர்கள் வேலை வாங்குறதுல கராராக இருக்கணும். வேலை செஞ்சாங்கன்னா அது காசு கூட கொடுக்க படைக்குங்க. வேலை செய்தால் ஊதியம் கிடைக்கும் என்கிற மனப்பான்மையை சிறு வயதிலே ஏற்படுத்துங்கள். ஊதியம் கொடுத்தால்தான் வேலை செய்வோம் என்கிற மனப்பான்மையை கூட ஏற்படுத்துங்க. வேலை செய்தால் ஊதியம் கிடைக்கும் என்கிற கருத்தை அவங்க மனதில் பதியணும். அதனால் சின்ன சின்ன காசு அவங்களுக்கு எப்படினாலும் அவங்களுக்கு செலவுக்கு பணம் தேவை. அதனால் ஒரு வேலையை சும்மா பணத்தை கொடுக்கக்கூடாது, இந்த பாக்கெட் மணின்னு கொடுக்கக்கூடாது. அவன் வேலை செஞ்சால் அதுக்கு ஒரு கூலி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அப்போது வந்து அவன் சின்ன வயசுலேயே சம்பாதிக்கிற மாதிரி வீட்டில் அந்த மாதிரி ஒரு மனநிலை, சம்பாதிப்பதில் ஒரு ஆர்வம் வரும். அப்போ இந்த வேலையை செஞ்சால் நமக்கு காசு கிடைக்கும், ஆர்வமாக செய்வோம், கனவுகளோடு அந்த வேலையை செய்வோம். ஒரு வேலை செய்யும்போது அப்பா வந்து நம்மக்கிட்ட இந்த வேலை சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த வேலையை செஞ்சு கொடுத்தா நாம் எப்படியும் கண்டிப்பாக பணம் கொடுப்பாரு. அந்த பணத்தை வச்சுட்டு நம்முடைய தேவைகள் இதை வாங்கலாம், அதை வாங்கலாம், போய் சினிமா பார்க்கலாம், அல்லது வந்து ஒரு செருப்பு வாங்கலாம், ஷூ வாங்கலாம். இந்த மாதிரி அவங்க கனவு காணுவாங்க, அந்த குழந்தைங்க கனவு காணுவாங்க. நீங்கள் வந்து வேலை வாங்குறீங்கல்ல, இப்போது நம்முடைய வேலை இருக்குல்ல, நாம் சம்பாதிக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், அது வந்து நமது கனவு தானே. நம்ம வேலை பார்க்கும்போதே நமக்கு ஒரு கனவு வரும், இன்றைக்கி இந்த மாதம் சம்பளம் வாங்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கனவை நம்ம காண்றோம். அப்புறம் படிக்கும்போதே நாம் அந்த மாதிரி கனவு கண்டோம், நம்ம இந்த மாதிரி வேலை செய்யணும்னு கனவு கண்டோம், அது மாதிரி நம்ம அந்த வேலை செய்கிறோம் படிக்கும்போதே. அப்படி அந்த வேலை செய்யும்போது வேலை செஞ்ச பிறகு நமக்கு சம்பளம் கிடைக்குது. அப்போது குழந்தைகள் கனவு காணணும் அப்படின்னா ரொம்ப எளிதான வழி. நீங்கள் அவங்க வேலை செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு 10 ரூபா கூலி கொடுங்க, அல்லது 20 ரூபா கூலி கொடுங்க. கூலி கொடுத்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து வேலை செஞ்சால் தான் பெற்றோர்கள் நமக்கு பணம் தருவாங்க, சும்மா பணம் தர மாட்டாங்க. பெற்றோர்களிடம் வந்து சும்மா பணத்தை வாங்க முடியாது, வேலை செஞ்சால் தான், அவங்களுக்கு உதவி செஞ்சால் தான் அவங்க நமக்கு பணத்தை தருவாங்க
அப்படிங்கிற அந்த மனநிலை வரும். அப்போ ஏதாவது வேலை சொல்ல மாட்டாங்களா, அப்போ பணம் கிடைக்கும். பெற்றோர்கள் எதையாவது நமக்கு வேலை சொல்ல மாட்டாங்களா, இன்றைக்கி என்ன வேலைமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, ஆர்வமாக கேட்பாங்க. போய் நீ என்ன பண்ணு, போய் இந்த மாவு அரைச்சிட்டு வா, அல்லது சாம்பார் பொடி அரைச்சிட்டு வா, அல்லது ஏதோ ஒன்று கடைக்கு போயிட்டு வா, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. போயிட்டு வந்தோடனே அவனுக்கு ஒரு 20 ரூபா கொடுக்கணும். அப்போது சரி இன்றைக்கி ஏதாவது வேலை செஞ்சால் காசு கொடுப்பாங்க, அதை வச்சு நண்பர்களுடன் போய் சினிமா பார்க்கலாம், நண்பர்களிடம் போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனவு காணுவாங்க. அப்போது அந்த கனவு பாருங்கள் எவ்வளோ ஒரு இயல்பாக இருக்குது பாருங்கள். அந்த கனவு காண்பது என்பது நடைமுறைக்கு எவ்வளோ பொருத்தமாக இருக்குது. வேலை செஞ்சால் பணம் கிடைக்கும், பணத்தை வாங்கி நம்ம என்ன பண்ணலாம், அது ஒரு கனவு. அப்போ கனவுகளை வளர்க்கலாம் இந்த அணுகுமுறை என்பது. அதனால் நல்லா வேலை வாங்கணும், பிள்ளைகள்கிட்ட நல்லா வேலை வாங்கணும். வேலை வாங்கின பிறகு தான் கூலி கொடுக்கணும். பசங்களுக்கு கூலி கொடுத்து பழகணும். அவங்க எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வேலைக்கு நிறைய நேரம் வேலை பார்க்குறாங்க. அப்போது நிறைய நேரம் 2-3 மணி நேரம் வேலை பார்த்தாச்சா, அந்த 50 ரூபா வச்சுக்கோ, அந்த மாதிரி பணம் கொடுக்க பழகணும். வேலையே செய்யாமல் அவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது. வேலையே செய்யாமல் அவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது. இந்த பாக்கெட் மணி டெய்லி 100-200 அப்படிலாம் இல்லாமல் வீட்டில் இன்னும் பொதுவான வேலை இருக்கும். அந்த அளவுக்கு குழந்தைகள் மேலே பரிதாபப்படக்கூடாது. அப்போ அந்த மனநிலை கண்டிப்பாக பிற்காலத்தில் எப்படி வேலைக்கு போகாமல் இருப்பாங்க. இப்போ பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைக்கும் பெற்றோர்கள் கூலி கொடுத்து பழகிட்டாங்கன்னா அந்த பிள்ளைகள் பிற்காலங்களில் எப்படி வேலைக்கு போகாமல் இருப்பாங்க. இப்போ நிறைய பெண் குழந்தைகள் வேலைக்கு போகிறதில்ல. ஒரு பெண் குழந்தைகள் கிடையாது, பெண்கள் ஒரு 50% பெண்கள் வீட்டில் தான் இருக்காங்க, வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயும் பாருங்கள் ஒரு பெண்கள் இருப்பாங்க கண்டிப்பாக. ஏன் வீட்டில் இருக்காங்க? இப்போ அவங்களுக்கு சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு காசு கொடுத்து பழகிட்டாங்கன்னா அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, உழைப்பிற்கு கூலி வாங்கி பழகுறாங்க, ஊதியம் வாங்கி பழகுறாங்க. பிற்காலத்தில் எப்படி வேலைக்கு போகாமல் இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண் குழந்தைகளை தான் வீட்டில் நல்லா வேலை வாங்குறாங்க. வேலை வாங்கிட்டு எந்த காசும் கொடுக்கறதில்ல. அப்போ காசு இல்லாமலே வேலை பார்க்குற அந்த குழந்தைகள் பழகி விடுகிறார்கள். வேலை பார்ப்பதற்கு அவர்களுக்கு காசு எதுவும் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. அப்படி வேலை பார்த்து பழகி தான் பிற்காலங்களில் வேலைக்கு போகணுங்கிற ஆசை இல்லை, வீட்டிலே உட்காந்து நான் வேலை பார்த்துக்கிறேன், காசு கொடுக்காத ஊதியம் கொடுக்காமலே எனக்கு வேலை பார்க்க தெரியும், அதுதான் எங்கள் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்துருக்காங்க, அதனால் ஊதியம் எனக்கு தேவையில்லை, நான் உழைக்க தயாராக இருக்கேன், எனக்கு ஊதியம் இல்லாமல் உழைப்பதற்கு நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். இதுதான் இந்த பெண்ணடிமைத்தனம். அதனால் சின்ன வயசில் பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்க செய்கிற வேலைக்கு இப்போ ஒரு பெண் குழந்தை ஏதோ ஒரு சமையல் ஒரு குழம்பு வைக்கிறா அப்படின்னா இந்த அப்படி 20 ரூபா அப்படி அந்த மாதிரி காய்கறி நறுக்கினேன், இன்றைக்கி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சேன் அப்படின்னா அந்த அப்படி 50 ரூபா. அப்போ வேலை செஞ்சால் கூலி கிடைக்கும் அப்படிங்கிற நினைப்பு அந்த குழந்தைக்கு இருக்கும். கரண்ட் பில் கட்டிட்டு வந்தேன், இந்த அப்படி 20 ரூபா வச்சுக்கோ, வேலை செஞ்சால் கூலி கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்போ வேலையை எதிர்பார்ப்பாங்க, பணத்தை சும்மா அம்மா 20 ரூபா கொடு, அம்மா 50 ரூபா கொடு, சும்மா அம்மாவை பார்த்துட்டு அம்மா 50 ரூபா கொடுங்க, 20 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க அம்மாக்கிட்ட கெஞ்சுவாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு கொடுக்க மாட்டாங்க, அப்புறம் கொடுப்பாங்க, ரொம்ப கெஞ்சி அழுத பிறகு கொடுப்பாங்க. அப்போது வேலை செய்யாமலே நமக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற நினப்பு தான் அவங்களுக்கு வளரும். அதனால் வேலை செய்யாமலே நீங்கள் பணம் கொடுக்குறீங்கள, அதுக்காக நீங்கள் ஒரு வேலையை வாங்கிட்டு கொடுங்க, சும்மா ஏன் கொடுக்குறீங்க? பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அதுக்கான உழைப்பை அவங்களிடம் வாங்க வேண்டும். வாங்கிட்டு அப்போ தான் வேலை செஞ்சால் பணம் கிடைக்கும். அப்போ வேலையை எதிர்பார்ப்பாங்க, அம்மா ஏதாவது வேலை சொல்லுங்கம்மா, அப்பா ஏதாவது வேலை சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னு ஆவலாக. இன்றைக்கி எதுவும் வேலை செய்யலப்பா, இன்றைக்கி எந்த வேலையும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலை கூட படுவாங்க. அதனால் வேலை செய்வதற்கு ஆர்வமான மனநிலையை குடும்பத்திலேருந்தே உருவாக்கலாம் ரொம்ப எளிதாக. இந்த மாதிரி குழந்தைகளை வளர்க்கும்போது அவங்கள பரிதாபப்படக்கூடாது, நல்ல வேலை வாங்கணும், அதற்கு ஊதியத்தை கொடுத்துருங்க. அவங்க ஊக்கத்தோடு வேலை செய்யணும் அப்படின்னா அவர்களுக்கான ஊதியத்தை கொடுத்து விடுங்கள், ஊதியம் கொடுத்து பழகுங்கள், உற்சாகமாக வேலை. அவங்க மேலே உங்களுக்கு பரிதாப உணர்ச்சியும் வராது. நீங்கள் ஊதியம் கொடுத்து அவர்களிடம் உழைப்பை வாங்க கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க மேலே பரிதாப உணர்ச்சி வராது, பரிதாபப்பட மாட்டீங்க, செல்லமாக வளர்க்கலாம் மாட்டீங்க. அந்த குழந்தைகள் விவரமாக இருப்பாங்க. அதுதான் அது மாதிரி முதியவர்கள் மீதும் நீங்கள் பரிதாபப்படாதீங்க. வயசான காலத்தில் அவங்க எப்படி வேலை செஞ்சு கஷ்டப்படும், நீங்கள் வீட்டிலே உட்காருமா, நான் எதுக்குமா அந்த வயசில் கஷ்டப்படுறீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது.
முதியவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை வேலை செய்ய நிர்பந்திக்க வேண்டும். ஆனால் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சால் போதும். அவர்களுக்கு ஏற்ற ஒரு மென்மையான ஒரு வேலையை செஞ்சால் போதும். கொஞ்ச நேரம் ஒரு 6 மணி நேரம் செய்கிற வேலையை 4 மணி நேரம் தினமும் செய்யுங்க. அந்த மாதிரி உழைப்பதற்கு யாராக இருந்தாலும் நீங்கள் பரிதாபம் மட்டும் பார்க்காதீங்க. பரிதாபப்பட்டீங்கன்னா அவங்க சோம்பேறி ஆகிடுவாங்களோ இல்லையோ, நீங்கள் கண்டிப்பாக யார் பரிதாபப்படுறாங்களோ அவங்க சோம்பேறி ஆகிடுவாங்க. அதனால் மற்றவங்க மேலே உங்களுக்கு அக்கறை இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்கள் மேலே அக்கறை இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாது. அதனால் எக்காரம் கொண்டும் குழந்தைகள் மீது, முதியவர்கள் மீது, பெண்கள் மீது பரிதாபம் பார்க்காதீங்க. பார்த்தீங்க நீங்கள் சோம்பேறி ஆகிடுவாங்க, உங்கள் பிள்ளைகளும் சோம்பேறி ஆகிடுவாங்க, பெண்களும் சோம்பேறி ஆகிடுவாங்க, முதியவர்களும் சோம்பேறி ஆகிடுவாங்க. அதனால் உழைப்பதில் கராராக இருங்க. உழைப்பது என்பதில் கராராக இருக்கணும். உழைப்பை ஊக்கப்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் தெரிஞ்சுக்கணும். குழந்தைகளை எப்படி உழைக்க வைக்கலாம், நிறைய நேரம் எப்படி உழைக்க வைக்கலாம், உழைப்பதற்கு ஊதியம் கொடுத்துரும். உழைச்சாதான் ஊதியம் கிடைக்கும், பாக்கெட் மணி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கருத்து. உழைக்காமல் பணம் கிடைக்கவே கிடைக்காது. உழைக்கலையா அப்போ பணம் கேட்குறாங்களா, கடனாக கொடுங்க. கடனாக கொடுக்க கற்றுக்குங்க. வாழ்க்கையை கற்றுக் கொடுங்க. இப்போ பெற்றவங்கள்ட்ட அம்மா 100 கேட்குறாங்க, 200 கேட்குறாங்க, இந்தாடா 200 கடனாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுங்க. நாளைக்கு அவன் வேலை செஞ்சு உங்கள்கிட்டே வேலை செஞ்சு உங்கள்கிட்ட வாங்கின கடனை அவன் குறைப்பான். வாழ்க்கையை கற்றுக்கிறான். கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும், அம்மாவாக இருந்தால் கூட திருப்பி கொடுக்கணும், அப்பாவாக இருந்தால் கூட திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் அப்பா அம்மாவே பிள்ளைங்ககிட்ட கடன் வாங்குவாங்க. அப்போ அதை பிள்ளைங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். பிள்ளைங்ககிட்ட வாங்கின கடனை பெற்றவங்க திருப்பி கொடுக்கணும். இந்த மாதிரியான ஒரு நடைமுறையை சின்ன வயசுலேயே வீட்டிலே கற்றுக்கணும். எளிதாக அவர்கள் கற்றுக்கொள்ளணும். வாழ்க்கையை கற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கைன்னா என்ன, நேர்மையாக இருப்பதுன்னா என்ன, பண விஷயத்தில் எப்படி நேர்மையாக இருப்பது. உழைக்காமல் நம்ம பணம் சம்பாதிக்க முடியாது. உழைத்தால்தான் நமக்கு பணம் கிடைக்கும். கடனாக வாங்கினா திருப்பி கொடுக்கணும். நம்மக்கிட்ட கடன் வாங்கிட்டு பணத்தை திருப்பி கேட்கணும். அந்த மாதிரி அப்பா அம்மாக்கிட்டேயே பணத்தை திருப்பி வாங்கிட்டாக்கா, கடன் கொடுக்குறாங்க, அதை திருப்பி இவன் வாங்குறான். அப்பா அம்மா இவங்ககிட்ட கடன் கேட்குறாங்க, இவன் திருப்பி வாங்கிக்கிறான். அது மாதிரி அப்பா அம்மாக்கிட்ட இவன் கடன் வாங்குறான், அப்புறம் அப்பா அம்மாக்கிட்ட திரும்ப கொடுத்துட்றான். அப்படி இருக்கும்போது வேறு யார்கிட்ட கடன் வாங்கினாலும் சரி திருப்பி கொடுத்துருவான். அதே மாதிரி இவங்ககிட்ட வேறு யார் கடன் வாங்கினாலும் சரி திருப்பி கேட்டுருவான். கடன் கொடுப்பது மட்டுமில்லை, கொடுத்த கடனை திருப்பி கேட்கவும் தெரியணும். அப்பா அம்மாக்கிட்டே திருப்பி கேட்குறான்னா வெளியே உள்ள ஆள்கிட்ட ஏன் கேட்க மாட்டான்? நிறைய பேர் நண்பர்கள்ங்கிற பேரில் கடன் வாங்குவாங்க, திருப்பி கேட்க மாட்டாங்க. திருப்பி கேட்டால் எங்கள் நட்பு முறிந்து விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி போனால் போதுன்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் பெற்றவங்ககிட்டே நீ கொடுத்த கடனை கேட்குற, அல்லது பெற்றவங்க கூட கேட்குறாங்க கடன் கொடுத்த கடனை கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ வெளியில் உள்ளவங்கள்ட்ட நம்ம என்ன மாதிரி நடந்துக்கணுங்கிறது தெரிஞ்சு போயிடும். அதனால் பணத்தை பற்றின அறிவை அந்த குழந்தைகளுக்கு வளர்க்கணும். வேலை செஞ்சால் தான் பணம் கிடைக்கும், நல்ல வேலை செஞ்சால் நிறைய நேரம் வேலை செஞ்சால் நிறைய பணம் கிடைக்கும், கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சால் கொஞ்சம் தான் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. அதை இப்போ பிள்ளைங்க மனசில் பதிய வைக்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை வாழணும். கடன் கொடுக்கறது, வாங்கிறது, இந்த மாதிரி வேலை செய்யலைன்னா நமக்கு பணம் கிடைக்காது. அப்போ வேலையை எதிர்பார்க்கணும். வேலை செய்வதற்கு தயங்கக்கூடாது. சின்ன வயசு பசங்களுக்கெல்லாம் ஒரு வேலை செய்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. அந்த வயசில் இந்த விஷயத்தை பதிய வைக்கணும். பதிய வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, பிற்காலத்தில் அவன் சோம்பேறி அவருக்கு வழியே கிடையாது. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சு தான் ஆவாங்க, வேறு வழியே கிடையாது. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இறுதியாக நீங்கள் பரிதாபப்படாதீர்கள். பெண்கள் மீதும் பெண்கள் மீது, முதியவர்கள் மீது, பிள்ளைகள் மீது பரிதாபப்பட்டு அவர்களை சோம்பேறியாக இருக்க அனுமதிக்காதீர்கள். சோம்பேறி ஆகிட்டாங்கன்னா அவங்க செய்கிற வேலை எல்லாமே தேவையில்லாத வேலையாக தான் இருக்கும். இப்போ பிள்ளைகளை பாருங்கள், நிறைய பிள்ளைங்க அவங்க வீட்டில் அதிகமாக வேலை வாங்க மாட்டாங்க, ஊர் சுற்றிட்டு வருவாங்க. அவங்க செய்கிற வேலை எல்லாமே தேவையில்லாத வேலை தான். அதனால தான் வேலை வாங்கணும். தேவையான வேலையை செய்வதற்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். தேவையில்லாத வேலையை செய்கிற அது எப்படின்னா, நம்ம கட்டுப்பாடு இல்லாமல் அவங்கள சுதந்திரமாக விடும்போது, பரிதாபப்படும் போது, படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபப்படும் போது அவங்க செய்கிற வேலையெல்லாம் தேவையில்லாத வேலையாக தான் இருக்கும். அதனால் தேவையான வேலையை அவங்க எப்படி செய்யணும் அப்படின்னா, அதை பெற்றோர்கள் தான் கற்றுக் கொடுக்கணும். எது வாழ்க்கைக்கு தேவையான வேலை என்பதை பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும்? பெற்றோர்கள் தான் அந்த வேலையை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளை ரொம்ப ஓய்வாக இருக்கணும் தான். ஒரு ஓய்வு தூங்குவதற்கும் அனுமதிக்க வேண்டும்,
டெய்லி இப்போ விடுமுறை தினம் வீட்டில் இருக்காங்கன்னா ஒரு 2 மணி நேரம் மத்தியானம் தூங்குப்பா, மற்ற நேரம் அவங்கள எப்படி வேலை வாங்கணும், போய் 2 மணி நேரம் போய் விளையாடிட்டு வா அப்படி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவங்களோட தேவையும் நல்லா சாப்பிட வச்சுட்டு, நல்லா சாப்பிடு, விளையாடிட்டு வா, தூங்கு, இது எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வேலை வாங்கவும் தெரிஞ்சிருக்கணும் அவங்கள வச்சு. அப்போ மனித வாழ்க்கையை எளிதாக மாறிவிடும். பிள்ளைகளை வேலை வாங்க தெரியாதனால மனித வாழ்க்கை கடினமாக மாறிவிட்டது. அவங்க செய்கிற வேலை தேவையில்லாத வேலையாக உபத்திரவமாக போகுது, எந்தவித பயனுமே இல்லாமல் ஆகிடுது. அவர்களால் நிறைய தொந்தரவு தான். அது மாதிரி அதுக்கு பெற்றோருடைய வளர்ப்பு முறை தான் காரணம். எப்படி வளர்க்கணும்னு தெரில.